சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இந்த தாய் கிழவிக்கு என்னோட பேர் ஏலம் விடலனா தூக்கமே வராது. என்னங்க அத்தை? போய் மைசூர் பாக்கு எடுத்துட்டு வா. ஆமா, இந்த தாய் கிழவிக்கு இங்க இருக்கிற பாக்கெல்லாம் இறங்காது. மைசூர்ல போய் பாக்கு வாங்கணுமா? இந்தாங்க அத்தை. அடியே லூசு, நான் மைசூர் பாக்கு கேட்டேன். அத்தை, இப்ப இருக்கிற நேரத்துலலாம் மைசூருக்குலாம் போய் பாக்கு வாங்கிட்டு வர முடியாது. இந்தாங்க இருக்கிற நிஜாம் பாக்க சாப்பிடுங்க. அடியே லூசு லூசு லூசுக்கு பாருங்க லூசு. நான் கேட்டது இந்த மைசூர் பாக்கு. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மருமகளே. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. எம்மா மருமகளே. என்னங்க அத்தை? தீயிர வாட வருது பாரு, அடுப்ப சிம்ல வை. சிம்லையா? ஆமாமா. அத்தை, சிம் 1ல வைக்கணுமா 2ல வைக்கணுமா அத்தை? என்ன போய் சுடுகாட்ல வச்சிரு. சின்ன பொண்ணு, 5000 ரூபாய் அம்மா கேட்டாங்க, அனுப்பி விடட்டா? 5000 ரூபாவா? 5000 ரூபாய் இதுக்கு 500 ரூபாய் போதும். இல்லடி, ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் சொல்றேன். 500 ரூபாய் போதும். சரி, நான் போய் ஹாஸ்பிட்டலுக்காவது கூப்பிட்டு போட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ரேஷன் கடைக்கு யார் போறது? சரி வீடு, உங்க அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். உங்க அம்மாக்கு எங்க அப்பா இதுக்கு போனோம்? எங்க அப்பாவா போவாங்க? உங்க அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை. அச்சோ, எங்க அம்மா பாவங்க. 5000 ரூபாய் சேர்த்து தரேன், 10000 ரூபாவோ போட்டு விடுங்க. இது நல்ல கதையா இருக்கே. எங்க அம்மானா 500 ரூபாய் தரணும், உங்க அம்மானா 10000 ரூபாய் தரணுமா? ஹாஸ்பிட்டலுக்காவது கூப்பிட்டு போங்க. அப்போ ரேஷன் கடைக்கு யார் போறது?